கடவுளை நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன் பார்ட் 3லாம் இல்லை கைஸ். இது வந்து சும்மா ஒரு ஆர்க்கில் பற்றி ஒரு வீடியோ தான் போட போகிறேன். ஆர்க்கில் வந்து போன இதில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஒருத்தர் கேட்டிருந்தார், கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்களா. அதனால் அதை மட்டும் நம்ம வந்து சொல்லிடலாம் கைஸ். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த ராப்டர் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு கேட்டுறாதீங்க. பார்ட் 2ல் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளாண்டுருந்தேன். அப்போ திடீர்னு இந்த ராப்டர் பார்த்தேன். 2 பேர்த்த பார்த்தேன்னா அதில் ஒருத்தனை திக்கி கொண்டுட்டேன் கைஸ். எப்படியோ கொண்டுட்டேன் ஒருத்தனை. அப்புறம் இன்னொருத்தர் துரத்திட்டு இருந்தால் போலை போட்டு இவனை பிடிச்சிட்டேன் கைஸ். அவ்வளோதான். அதை நான் ரெக்கார்டு பண்ண மறந்துட்டேன் கைஸ். அவ்வளோதான், ஆஃப்லைனில் விளாண்டேன். சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸை பற்றி. ஓகே கைஸ், ஓகே இப்போ வந்து கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிருங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆடியோன்னு இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆடியோ இதில் காட்டும், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆன் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதை ஆன் பண்ணி கொடுத்தா என்ன ஆகுனா, வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னா, இதில் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். டிஃபால்ட்டில் லேக் அடிச்சுன்னா நீங்கள் வந்து விட்டுருங்க. டிஃபால்ட்டில் லேக் அடிக்கலைன்னா அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ரொம்ப லேக் அடிச்சுன்னா என்கிட்ட வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்ருக்கேனா, சரியான லேக் அடிக்குதா உங்களுக்கு தெரியும். லேசாக லேக் அடிக்கணுங்க என் ஃபோனில். பாருங்கள், லேசாக லேக், ஆனால் என் ஃபோனில் லேசாக வருது. ஆனாலும் உங்கள் ஃபோனில் ரொம்ப லேக் அடிச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இப்படி தான் இறக்கி விடுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, லேக் அடிக்காமல் இருக்க ஆப்ஷன்ஸ்குள்ளே கிராஃபிக்ஸ்குள்ளே போய் இந்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க கைஸ். எனக்கு இந்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. இந்த லைட் ப்ளம் அது மட்டும் அதையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இந்த எஃபெக்ட்ஸ் அதையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. இந்த லைட் இதையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஷேடோஸை மட்டும் ஆஃப் பண்ணி விட்ருங்க கைஸ். சரியா, ஷேடோஸ் தான் மெயினு, அதை ஆஃப் பண்ணி விடணும். இல்லைன்னா சரியான லேக் ஆகிரும் கைஸ். அப்புறம் இது ரொம்ப லோ எண்ட் டிவைஸ் அந்த மாதிரி ஃபோனை வந்து இந்த கிராஃபிக்ஸ் இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற கிராஃபிக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் தொட்டு லோ வச்சுக்கோங்க. லோ வச்சு ரிசல்யூஷனை பூரா குறைச்சி விட்ருங்க கைஸ். இப்போ வந்து இப்போ வந்து அவ்வளோக்கும் லேக் அடிக்காது, பார்த்துக்கோங்க. லோ வச்சு எல்லாத்தையும் குறைச்சி விட்டிங்கன்னா கிராஃபிக்ஸும் நல்லா தாங்க கைஸ் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ப்ரெஷ்ஷாக இல்லை. ஆனால் லோ வச்சாச்சு. ஹையில் வச்சு இன்னும் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ லோ வச்சு நம்ம ஆடிட்டுருக்கோம். நான் வந்து இப்போ எனக்கு என் ஃபோனுக்கு சூட் ஆனது வந்து 8GB ரேம் என்னோடய ஃபோனு. அதனால் நான் என் ஃபோனை பொறுத்து, விவோ மாடல் பொறுத்து நான் மீடியம் வச்சு கொஞ்சம் ரெசல்யூஷனை வச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா, கேம் கரெக்ஷன்னா சும்மா இது வந்து இப்படி கலர் சும்மா முன்னாடி சேஞ்ச் ஆகிற மாதிரி. நைட்டு வந்து இதை வந்து பூரா ஆன் பண்ணி விட்ருங்க. பூரா ஆன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருங்க கைஸ். அப்புறம் நைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பகலாட்ட தெரிய ஆரம்பிச்சிடும். வெளிச்சம் வராது, ஆனால் நீங்கள் நடக்க போது இப்படி முன்னாடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தெரிஞ்ச ஆரம்பிச்சிடும். கரெக்ஷனை ஃபுல்லாக ஆன் பண்ணி விட்ருங்க நைட்டு, அப்போ தெரிய ஆரம்பிச்சிடும் கைஸ். ஓகேவா, ஓகே. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அது பேர் என்ன, இருங்க, கேம் பிளேக்குள்ளே போய் ஃப்ளோட்டிங் நேம்ஸ் இருக்குல்ல கைஸ், அதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ஆஃப் பண்ணி விட்டால் கொஞ்சம் லேக் குறையும் கைஸ். ஏன்னா ஃப்ளோட்டிங் நேம்ஸ் ஆஃப் பண்ணிட்டா இங்கே மேலே நேமே காமிக்காது. இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மோஸ்டாக இருக்குமே. இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆன் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட்டிங் நேம்ஸை வந்து ஆன் பண்ணுங்கள். கேம் பிளேக்குள்ளே போய் ஃப்ளோட்டிங் நேம் உங்களுக்கு ஆனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ பாருங்கள், மேலே நேம் காட்டுதா க்ரீன் கலரில். நான் டேம் பண்ணனால க்ரீன் கலர் காட்டும் பாருங்கள். சிம்பி, இது பேர் சிம்பின்னு வச்சுருக்காங்க கைஸ் ராப்டரை. ஓகே, மேலே பார்த்துக்கோங்க, நேம் காட்டுதா, எல்லாத்து மேலேயும் நேம் காட்டுதா. இப்போ இதை நான் கேள்விப்பட்டாலே ஃப்ளோட்டிங் நேம் ஆஃப் பண்ணால் கொஞ்சம் லேக் குறையுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு டைனோ கிட்டே போய் லெவலை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் வந்து இதை ஆன்லேயே வச்சுக்கிறேன். உங்களுக்கு லேக் அடிக்கும், அதனால் நான் ஆஃபில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது கைஸ். அது அப்புறம் இன்னொன்று இருக்குது கைஸ். இதெல்லாம் செட்டிங்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச செட்டிங்ஸ் அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். என்னென்னா, இப்போ இது பார்த்துக்கோங்க. பழைய ஆர்க்கில் நீங்கள் வந்து விளாண்டுருப்பீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஜம்ப் இன்சைடு வச்சுக்கிறேன். ஜம்ப் ரைட் சைடில் ஜம்ப் இருக்கா, அதை நான் எப்படி வச்சேன்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் இன்டர்ஃபேஸ்குள்ளே போய் காட்டும் பாருங்க கைஸ். இருங்க யூஸ் ஜம்ப் பட்டன் காட்டுதா, அது வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் யூஸ் ஷூட் பட்டன் இருக்கும் கைஸ். யூஸ் ஷூட் பட்டன் ஒன்று இருக்கும்.
அதையும் ஆன் பண்ணி விட்ருங்க கைஸ். இப்போ பாருங்க ரைட் சைடில் உங்களுக்கு வந்திருக்கும். சரி எனக்கு ரைட் சைடில் வேணாம் லெஃப்ட் சைடில் வேணாலும் பண்ணிக்கலாம்னு எனக்கு தெரிஞ்ச நினைக்கிறேன். அதே ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் யூஸ் லெஃப்ட் சூட் பட்டன் அப்படின்னு இருக்கா, அதை மட்டும் ஆன் பண்ணி விட்ருங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து இருங்க, இதை வந்து லெஃப்ட்டு சூட் பட்டன் அப்படின்னு இருக்குன்னா அதை அமுத்துங்க. இப்போ உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்துருக்கும் பாருங்கள், லெஃப்ட் சைடில் காட்டுதா, இங்கே வந்து இருக்கா, இதான் கைஸ். ஓகேவா, புரியுதா கைஸ்? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு அவ்வளோக்கு வைக்காதீங்க, ரைட் சைடு தான் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். ஓகேவா கைஸ்? இது வந்து ஹைடு ஹெச்யூடினா என்னென்னா, இதை வந்து இப்போ வந்து இது ஆஃபில் இருக்கா, இருங்க ஆஃபில் தான் இருக்கு. இப்போ பாருங்கள் கீழே இங்கே இது அங்கே போட்டு காய்ங்கிற பாருங்கள், இருங்க. இப்போ வந்து இங்கே காட்டுது பாருங்கள், இதெல்லாம் இதாங்க ஹெச்யூடி. இது வந்து ஹைடு பண்ணணுன்னா ஹைடு பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஹைடு பண்ணுறதுனா, இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போய் ஹைடு ஹெச்யூடின்னு அனுப்பிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஹெச்டியே இருக்காது பாருங்கள். இல்லை அந்த சைடே காணும் பார்த்தீங்களா, இங்கே முன்னாடி என்ன இருந்துச்சு இப்போ வந்து ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா, இந்த சைடு ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா கைஸ். முன்னாடி என்ன இருந்துச்சு இப்போ வந்து ஒன்றுத்தையும் காண பார்த்தீங்களா, அதுதான் ஹைடு ஹெச்டி. ஆனால் இதை வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு தேவைப்படும், நமக்கெல்லாம் தேவைப்படும் கைஸ். ஏன்னா நம்ம ஏதாச்சும் எடுக்கணுன்னா வேறு என்ன பண்ணுறது கைஸ், இங்கே வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க பார்ப்போம், எனக்கு தெரிஞ்ச வழியும் நான் சொல்லித்தரேன் கைஸ். கேம் பிளேக்குள்ளே பாருங்கள், ஃபஸ்ட்டு பர்சன் ரைடிங் அப்படின்ட்டுருக்கு. இப்போ பாருங்கள் நான் அதையும் பண்ணி காட்டிடுறேன். இப்போ வந்து மாஸ்கோ சாப்னு வருது, மாஸ்கோ சாப் ரைடு பண்ணி காட்டுறேன், ரைடு பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கா, இது வந்து தேர்டு பர்சன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்சனாக மாற்றுறதுக்கு பேக்குள்ளே போய் செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் ஃபஸ்ட்டு பர்சன் ரைடிங் கேம் பிளேக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு பர்சன் ரைடிங்னா ஃபஸ்ட்டு பர்சனில் ரைடு பண்ணலாம். இப்போ பாருங்கள் தலை மட்டும் தெரியுது, இதாங்க ஃபஸ்ட்டு பர்சன். இதில் நம்ம வந்து ரைடு பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோக்கும் நல்லா இருக்காது எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் தேடி வச்சது தான் எனக்கு பெட்ரு. ஓகே, இப்போ மறுபடியும் போனால் தேர்டு பர்சனில் ரைட் ஆகும். இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். பேக்குள்ளே போய் அதே மாதிரி தாங்க சேமாக செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் கேம் பிளேக்குள்ளே போய் அப்புறம் காட்டும் பாருங்க, ஒரே ஆன்சருங்க. ஃபஸ்ட் பர்சன் ரைடிங் அதை ஆஃப் பண்ணி விட்டுங்க. ஓகே கைஸ், ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் கண்ட்ரோல்ஸ் கைஸ், இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. நமக்கு பழைய ஆர்கொலனால நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க கைஸ். ஓகே, இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போய்க்கலாம். இதெல்லாம் வந்து சென்சுரேட்டி கைஸ், லெஃப்ட்டு ரைட்டுலாம் இதை நான் சென்டரில் வச்சுருக்கேன். லெஃப்ட் ரைட், அதாவது இப்போ லெஃப்ட்டு சைடு லெஃப்ட்டு, இது ரைட்டு திருப்பறது தான் நான் சொல்கிறேன். இதை வந்து கொஞ்சம் எச்சா வச்சாலும் வச்சிடலாம் சென்சுரேட்டி. இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் கரெக்டாக வச்சுக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஓகே, வேறு ஆடியோ. ஓகே, வேறு என்ன இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வழியும் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையும் அவ்வளோக்கும் இம்பார்ட்டண்ட் வேறு ஒன்றும் இல்லை. வைப்ரேஷன்னு ஒன்று இருக்குது, அது வேணால் ஆஃப் பண்ணிக்கோங்க. வைப்ரேஷன் ஃபோனை திடீர்னு ஆன் ஆகிறது வேணால் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி விடுங்க, அடுத்து பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஏதாச்சும் தப்பாக வச்சிட்டிங்க இந்த செட்டிங்ஸில் பார்த்துக்கோங்க. இந்த கேம் பிளே செட்டிங்ஸில் ஏதோ ஒன்று தப்பாக வச்சிட்டிங்க, தெரியாமல் ஏதோ ஒன்று ஆஃப் பண்ணி, இப்போ அது எதில் வைக்கிறதுன்னு தெரியல. கீழே இங்கே காட்டுது பாருங்கள், ரீசெட் அப்படின்னு இருக்கா, இந்த ரீசெட் அமுத்திட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே ஆகிக்கும் கைஸ். ஓகேவா கைஸ்? ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே ஆகிக்கும், அப்புறம் ஒன்றும் பண்ண தேவையில்ல கைஸ், ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே ஆகிக்கும். ஓகே, வேறு கலர் ஐட்டம் நேம்ஸா, ஹலோ இது வேறு அவ்வளோக்கும் இல்லை கைஸ், எனக்கு தெரிஞ்ச வேறு இம்பார்ட்டண்ட் வேறு எதுவுமே இல்லை கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் கரெக்டாக சொன்னேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் இது வேறு ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லிட்டேன், ஏதாச்சும் கரெக்டாக வேறு ஏதாவது சொல்லுங்கள், அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3 வந்து நான் அடுத்த வீடியோவில் போட பார்க்குறேன். இதில் இருந்து கண்டினியூ பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். பார்ட் 3 போட்டுருவேங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, பை ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம்.
ஸ்ட்ரைட்டாக வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பை பை.